வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் அதே நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது எப்பொழுதும் நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். மற்ற 7 கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற 7 கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் கிளாக் வைஸாக. ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எனவே ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் 19ஆம் 2025 பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார். கேதுவும் அதே போலவே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம் மற்றும் அவிட்டம். கேது பகவான் சிம்ம ராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம், பூரம் மற்றும் மகம். ஆகையால் இந்த 2025 மே 19 முதல் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் 6 வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி சிம்ம ராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் 566 நாட்கள் 566 டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கான மே மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே அமர்ந்திருந்த கேதுவும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகுவும் மே மாதம் 19ஆம் தேதி 2025 அன்று பெயர்ச்சியாகின்றார்கள் வேறு ராசிக்கு. ராசியில் அமர்ந்திருந்த கேது பின்னோக்கி சிம்ம ராசிக்கு செல்கிறார். 12ஆம் இடத்துக்கு சிம்ம கேதுவாக அமர்கின்றார். 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த மீன ராசியில் அமர்ந்திருந்த ராகு பகவான் பின்னோக்கி கும்பராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சென்று கும்பராகுவா அமர்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு அமர்வது யோகத்தையும் வெற்றிகளையும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய செயல்களை செய்யக்கூடிய தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும். எதிரிகளை அடக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு ஏற்படும். எதிரிகள் இல்லாத நிலையும் இருக்கும். இவற்றிலே ராகு 6இல் அமர்வது உங்களுக்கு ஒரே கல்லிலே 2 மாங்காய் என்கின்ற யோகமும் ஏற்படுகின்றது. எவ்வாறு எனில்
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார். கண்டக சனி கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 6ஆம் இடத்திலிருந்து 7க்கு வந்து விட்டார் சனி பகவான். பொதுவாக 7இல் சனி அமர்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடம் கும்ப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் தடைப்படும். 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு சனியோடைய அசுப பலன்களை தடை செய்வார் கோச்சார வேதை என்ற அடிப்படையில். எனவே 6இல் ராகு வருவது ஒரு வகையில் உங்களுக்கு மிகுந்த நன்மையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7இல் அமர்ந்திருக்கின்ற சனியாலும் ஏற்படக்கூடிய கெடுபலன்களையும் ராகு தடுப்பார். மேலும் பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் ராகு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடம் ரிஷப ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் ராகுவுடைய சுப பலன்களும் தடைப்படும். அதுவும் கோச்சார வேத அடிப்படை. ஆனால் இந்த பெயர்ச்சியிலே ராகு கேது பயிற்சியிலே 9ஆம் இடம் ரிஷப ராசியில் மாதக்கோள்கள் மட்டும்தான் இருப்பார்கள். குருவோ 9லிருந்து 10க்கு வந்து விட்டார். ஆகையால் ராகுவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த ராகு கேது மே மாதம் 19ஆம் தேதி 2025 அன்று கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது வருகின்றவர்கள் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2026 வரை 566 நாட்கள் 566 டேஸ் இருக்கப் போகிறார்கள். எனவே இத்தருணங்களில் கன்னிராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நன்மைகள் யோகங்கள் வெற்றிகள் மிக மிக சிறப்பாக தைரியம் துணிச்சல் கடன் பிரச்சனை தீரும் கடனை அடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார வரவு நோய்கள் இருந்தால் அந்த நோய்கள் விட்டு விலகும். பொதுவாக 6இல் ராகு அமர்கின்ற பொழுது எத்தகைய பிணிகள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். மேலும் 7இலே ராகு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகள் கொடுத்திருக்கும். காரணம் ராசியிலே கேது 7இல் ராகு அமானுஷ்ய சக்திகள் ஏதாவது வகையில் ஒரு அழுத்தங்கள் போன்றவைகள் மனக்குழப்பங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவற்ற நிலை எல்லாம் ராகுவாலும் கேதுவாலும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நிலை இனி இருக்காது. ஏனெனில் நிழல் கிரகங்கள் ராசியின் மீதும் 7ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது பார்க்கின்ற பொழுது உறவுகள் பாதிக்கப்படும் மனம் குழப்பமாகும். இவையெல்லாம் இருந்து வந்த நிலை இனி கன்னிராசி அன்பர்களான சகோதர சகோதரிக்கு இருக்காது. எனவே முதலில் நாம் ராகுவை பார்ப்போம். அதன் பிறகு 12இல் இருக்கின்ற கேதுவை பார்ப்போம். 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அவ்விடத்தில் ராகு பொதுவாக ராகு 3, 6, 11இல் அமர்வது யோகத்தை தரும். 6இல் அமர்வது சிறப்பான யோகத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு உடலில் இருக்கின்ற நோய்களை அகற்றுவார் கடனை தீர்ப்பார் எதிரிகளை அழிக்கக்கூடியவர் தொழிலிலே மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய யோகத்தையும் வியாபாரத்தில் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய நிலை. பொதுவாக ராகு மற்றும் கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. அவர்கள் எந்த வீட்டில் அமர்கின்றார்களோ அந்த வீட்டுக்குள் செயல்படுவார்கள். இந்த 6ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு அமர்வதும் பொதுவாக ராகு ஒரு வீட்டில் அமர்கின்ற பொழுது அந்த வீட்டிற்கு 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் அந்த தொடர்பை ஏற்படுத்தி அந்த வீட்டையும் பலப்படுத்துவார் அந்த வீட்டையும் யோகப்படுத்துவார். காரணம் ராகு இப்போ கும்பராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இது பிரிவு நாடி ஜோதிடத்தின் அடிப்படை ராகு இருக்கின்ற வீட்டுக்கு 5ஆம் வீடு ராகு இருக்கின்ற வீட்டுக்கு 9ஆம் வீடும் பலம் பெறும் அந்த தொடர்பு ஏற்படும். இப்போ ராகு கும்பராசிக்கு வந்து விடுகிறார் மே 19. அப்போது ராகு கும்பத்தில் இருக்கின்ற போது கும்பராசிக்கு 5ஆம் வீடு மிதுன ராசி அது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு அந்த வீடும் பலம் பெறும். அதே போல் ராகு இருக்கின்ற வீடு கும்பம் என்றால் 9ஆம் வீடு துலாம் ராசி அது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் 2ஆம் இடம் தனஸ்தானம். இந்த 2 இடங்களும் பலம் பெறுகிறது. காரணம் கும்பராசியிலே ராகு அமர்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற நட்சத்திரங்கள் அங்கே இருக்கின்ற நட்சத்திரங்கள் பார்க்கின்றோம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி. அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம் சதயம் ராகுவோடைய நட்சத்திரம் மேலும் பூரட்டாதி குருவோடைய நட்சத்திரம். இப்போ ராகு இருக்கின்ற வீடு கும்பம். இந்த கும்பத்துக்கு 5ஆம் வீடு மிதுனம் என்று பார்த்தால் அந்த நட்சத்திரங்கள் அதிபதியான செவ்வாய் ராகு குருவோடைய நட்சத்திரங்களே வரும். மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம் வரும். அதே போலவே திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் வரும். அதே போலவே புனர்பூச நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் வரும். ஆகையால் மிதுன ராசி ராகுவோடைய தொடர்பை பெறுகிறது. ஆகையால் அந்த இடமும் பலம் பெறும்.
6ஆம் இடத்தில் ராகு இருப்பதினால். அதே போலவே பார்க்கின்ற பொழுது ராகு இருக்கின்ற வீட்டுக்கு கும்பத்திற்கு 9ஆம் வீடு துலாம் ராசியில் அதே போலவே வரும். சித்திரை என்ற நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம், சுவாதி என்ற ராகுவோடைய நட்சத்திரம், மேலும் விசாகம் என்ற குருவோடைய நட்சத்திரம். எனவே தான் கும்பத்திற்கு 5ஆம் வீடான மிதுனம் ராகு 6இல் இருப்பதனால் பலம் யோகம் பெறும். கும்பத்திற்கு 9ஆம் வீடாகப்பட்ட துலாம் பலம் யோகம் பெறும். இது ராகு 6இல் இருப்பதனால். மற்றவர்களுக்கு அது வேறு, மற்றவர்களுக்கு அதே தான். ராகுவுக்கு அதே கும்பத்துக்கு 5ஆம் வீடு மிதுனம், 9ஆம் வீடு துலாம். ஆனால் இதே கும்பத்துக்கு 2 ராகுக்கு எது சிலருக்கு 7 8 அப்படின்னு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும் பலம் வேறு மாதிரி மாறும். உங்களுக்கு யோகத்தை தரும் 6இல் ராகு இருப்பதினால். 7ஆம் இடத்துக்குரிய சனியுடைய கெடுபலனை தடுக்கப் போகிறார். மேலும் மிதுனத்தையும் பலம் படுத்துவார். ராசிக்கு 10ஆம் இடம் கன்னிக்கு, 2ஆம் இடம் துலாம் ராசியும் பலம் படுத்துவார். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உங்களுடைய யோகத்தையும் தருவார். இவற்றிலே குரு உங்களுக்கு 10இல் அமர்ந்திருந்தாலும் ராகுவை பார்ப்பார். ராகுவை 9ஆம் பார்வையாக பார்ப்பது ராகுவுடைய யோக பலக இன்னும் அதிகமாகும். குருவை அவர் தொடர்பு கொள்கிறார் இல்லையா? ஏன்னா குரு மிதுனத்தில் இருக்கின்றார். மிதுன ராசி என்பது உங்கள் ராசிக்கு 10 குரு இருப்பது யோகம் அல்ல. ஆனால் இங்கே ராகுவுடைய தொடர்பை குரு பெறுறாரே. ஆகையால் குருவும் யோகத்தை செய்வாரா அப்படின்னா யோகத்தை செய்வாரா இல்லையா? ஆனால் 10இல் குரு தொழில் நாசம், ஜீவன் ஒரு வியாபார தொழில் நாசம், உத்தியோக பிரச்சனைகள் என்பதை நிச்சயம் தரமாட்டார். ஏனென்றால் ராகுவுக்கு 5இலே குரு இருப்பதனால். இப்படி ராகு 6இல் வருது பாருங்கள். ஒரு சூட்சம கிரகம், நிழல் கிரகம். ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்பவர் சனியையும் தடுக்கிறார், குருவையும் தடுக்கிறார். தனிப்பட்ட முறையில் அவர் 6இல் இருப்பதும் யோகத்தை தர 9இல் எந்த பெரிய கிரகமும் இல்லை. எனவே ராகு பயிற்சி கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மிக சிறப்பான பயிற்சியாக அமைந்திருக்கின்றது. இனி நாம் ராகுவோடைய எந்தெந்த நட்சத்திரங்கள் சஞ்சாரம் எந்தெந்த மாதங்களில் இருக்கிறான்னு பார்ப்போம். முதல்ல பார்க்கும்பொழுது ராகு பின்னோக்கி கும்பராசிக்கு வரும்போது முதல்ல பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அது குருவோடைய நட்சத்திரம். இதுதான் குருவை தொடர்பு பெறுறார், குருவோடைய பார்வையும் பெறுறாரு 6இல் இருக்கிற ராகு. அது எந்தெந்த நாட்கள் என்று பார்த்தால் மே 19 முதல் நவம்பர் 23 வரை 6 மாதங்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு இருப்பதும் 6இலே குருவோடைய பார்வை. சிறப்பான காலம், சிறப்பான யோகம், தொழில் வியாபார உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதார உயர்வு, பண வரவு, கடன் தீரும், நோய்கள் அகலும். மேலும் எந்த ஒரு எதிரிகள் எவ்வளோ பெரிய எதிரிகள் இருந்தாலும் உங்கள் முன் அவர்கள் மண்டியிடக்கூடிய ஒரு பலம் இருக்கும். ராகு எல்லாரை விடையும் பலம் கொண்டவர். ஆக சூரியனை அடக்கக்கூடிய ராகு இங்கு 6இலே எதிரிகளை அடக்குவார். எந்த ஒரு விஷயத்திலும் பயமற்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பயமற்ற தொழில் வியாபார உத்தியோகத்தில் முயற்சிகள் இருக்கும், வெற்றிகளை பெறுவீர்கள், செல்வாக்கு உயரும், எந்த இடத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இவையெல்லாம் ராகுவால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது. அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது நவம்பர் 23 முதல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026 வரை ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சதயத்தில் சஞ்சாரம் செய்வார். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது. சனியை போல் ராகு என்பார். சனி 6இல் சொந்த நட்சத்திரம் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே சனியோட நட்சத்திரம் இல்லை. இங்கே ராகு சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்கின்ற பொழுது சனி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்பதனால் 7 இருக்கின்ற சனி கெடுபலங்களை தடுக்கிறார் ராகு என்ற பொழுது சனி ராகு வழியாக உங்களுக்கு இன்னும் யோகத்தை செய்வார். 5ஆம் இடத்துக்குரிய பலத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய யோகம் கிடைக்கும். எனவே சதயம் நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் 1, 2026 வரை சஞ்சாரம் செய்கின்ற ராகு மிக நல்ல யோக பலன்களையும் வெற்றிகளையும் தருவார். அந்த காலங்களில் குரு ஜூன் மாதம் வரைக்கும் பார்ப்பா குரு உங்களுக்கு லாபத்துக்கு வந்துடுவார். அதுவும் நன்மை தான். உங்களுக்கு இந்த காலங்களில் குருவும் 11க்கு வந்துடுவார். 10லேருந்து ஜூன் மாதம் 2026. இப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராகு சதயத்தில் சஞ்சாரம் செய்கின்ற யோகம் வெற்றி கன்னிராசி சகோதர சகோதரி. அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது எப்பொழுது ஆகஸ்ட் 1, 2026 முதல் டிசம்பர் 6, 2026 அதில் அவிட்டம் நட்சத்திரம் என்ற செவ்வாயோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த காலம் கவனம் வேண்டும், இந்த காலம் எச்சரிக்கை வேண்டும். காரணம் ராகு குருவோடி நட்சத்திர யோகத்தை செய்வார். சன்னொன்று சொந்த நட்சத்திர யோகம் செய்வார். செவ்வாய் உங்களுக்கு ஜென்ம பகை புதனுக்கு. அந்த காலங்களில் சம்பாதிச்சது எதனா ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் தான் ஜம்முன்னு ராஜா மாதிரி இருக்கின்ற நீங்கள்
எதனா ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கலாம், இருக்கிறதெல்லாம் அப்படியே பெருசாக நம்ம இன்னும் கிடைக்குன்ற ஒரு பேராசைப்பட்டு ஏதாவது பெரிய தொழிலில் இருக்கிற தொழிலை விட்டு அறியாத ஒரு விஷயத்தில், அறியாத ஒரு தொழில், உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு தொழில் உங்களை இறக்க பார்ப்பார் செவ்வாய் பகவான். பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும்ட்டு அந்த காலத்தில் கவனம், நிதானம், பொறுமை வேண்டும், எச்சரிக்கை வேண்டும். எப்போ? ஆகஸ்ட் 1, 2026 முதல் டிசம்பர் 6, 2026. அப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 தான் மாறிடுறாரு. ஆகையில் அந்த 4 மாதங்கள் கன்னிராசி சகோதரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொருளாதார விஷயத்தில். இதுவரை நாம் பார்த்தது ராகு. இனி கேது. கேது 12ல் வரார். கேது பொதுவாக 12ல் இருக்கும்போது ஆன்மீகத்தின் மீது ஆர்வத்தை கொடுப்பார். 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், அயன சயன சுகம் மோட்சஸ்தானம். அந்த இடத்தில் கேது அமர்கின்ற பொழுது ஞானக்காரகன் கேது அமர்கின்ற போது இறை அருள், பித்ருக்கள் அருள் கிடைக்கும், பித்ரு ஆசி கிடைக்கும், முன்னோர்கள் பிரபஞ்ச சக்தி கிடைக்கும், பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு யோகம். ஆகையால் இந்த நேரங்களில் கேதுவால் உங்களுக்கு ஆன்மீக மார்க்கத்திலும் நன்மைகளும் மற்றும் அதோடைய ஒரு தெய்வ அருளும் கிடைக்கக்கூடிய யோகமும் நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக 12ல் கேது இருக்கிறது பெரிய அளவில் பாதிப்பில்லை. ஆன்மீக பயணம் கொடுக்கும், ஆன்மீகத்தின் மீது அதிக ஆர்வத்தை கொடுக்கும். அப்போது என்ன செய்யும்? ராகு சம்பாதிக்கும் போது இறைப்பணிக்கு கொஞ்சம் செய்யுங்க. இறைவனுடைய கும்பாபிஷேகம், கோயிலுக்கான கும்பாபிஷேகத்துக்கு முடிதல் செய்யுங்க. கோயிலுக்கு செல்லுங்கள். அருகில் கோயில்னால் பக்கத்தில் இருக்கிற கோயில்னு நான் சொல்ல மாட்டேன். கோயில் மீது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அதிகமான பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு சித்தர்களுடைய கோயிலுக்கு போங்க. சித்தர்களுடைய கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. அதே போல் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதி ராசியில் பிறந்தீங்க, திருப்பதிக்கு போயிட்டு வந்து மலை ஏறி கோயில் வேலுமலையான பாருங்கள். இவ்வாறு பார்ப்பது மூலம் கேதுவோடைய ஆதிக்கம் நன்மையாக உங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது கேதுவோடைய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது கேது வந்து சிம்மத்துக்கு போகும்போது முதல்ல உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம் நட்சத்திரம் எதுவரை என்று பார்த்தால் மே 19 முதல் ஜூலை 21, 2025 வரை. இந்த நேரங்களில் கொஞ்சம் செலவுகள் இறைப்பணிக்காக செய்வீர்கள். காரணம் சூரியன் விரையாதிபதி உங்கள் ராசிக்கு, ஆனால் நட்புக்குரியவர் புதனுக்கு என்பதால் இறைவனுக்கான செலவுகள், வீட்டுக்கான தேவையான செலவுகளை செய்வீர்கள். ராசியில் இருந்தாலும் உங்களுக்குன்னு எதுவுமே வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். கேது வந்து பற்றற்றவர், எல்லாமே எதுவுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம். இப்போ உங்களுக்கு எதனா வாங்க ஆசைப்படுவீங்க, ஒரு பொருட்கள் வாங்க ஆசைப்படுவீங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கான செலவுகளை செய்வீர்கள். இது எதுவரை பார்த்தால் ஜூலை 21, 2025. அதன் பிறகு கேது பூரம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி. பொதுவாக சுக்கிரன் கோச்சார ரீதியாக 12 ராசியிலையும் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். ஒரு வருஷத்துலன்னு பார்த்தா ஒரு 3 இடங்களில் மட்டும்தான் சுப பலன்களை தரமாட்டார். அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம். ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு கன்னிராசியில் வந்து விசேஷம் 6ஆம் இடம் கும்பம் நட்பு வீடு, 7ஆம் இடம் சுக்கிரன் வரும்பொழுது உச்சம், 10ஆம் வீடு வந்தால் மிதுனம், அது வந்து புதனுடைய வீடு. எனவே உங்களை பொறுத்தவரைக்கும் கன்னிராசி சுக்கிரன் எந்த இடத்துக்கு வந்தாலும் யோகத்தை செய்வார். எனவே கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது, கேது வந்து சுக்கிரனும் சுபத்தன்மையோடு வரும்பொழுது இன்னும் நன்மைகளை செய்வார் கேது பகவான். அப்படி பார்க்கும் பொழுது கேது எப்போ வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்தீங்க என்றால் ஜூலை 21, 2025 வரை உத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கின்றவர். ஜூலை 21 இரவு முதல் ஜூலை 21, 2025 முதல் மார்ச் 31, 2026 வரை, அடுத்த ஆண்டு மார்ச் 31, 2026 வரை சுக்கிரனோட நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகுதியான யோகம், செல்வம், செல்வாக்கு, பாக்கிய யோகம், தன யோகம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள், குடும்பத்தில் திருமணம் நடைபெறும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்துக்கான செலவுகள், இறைப்பணிக்கான செலவுகள், வீடு கட்டக்கூடிய யோகம், இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செலவுகளும் சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுபகாலமாக அமையும். மார்ச் 31 முதல் டிசம்பர் 6, 2026 மார்ச் 31, 2026 முதல் டிசம்பர் 6, 2026 மகம் நட்சத்திரம் என்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்வார். இந்த காலங்களில் கேது சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்வதால் பித்ரு வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்துக்குரிய கோயிலுக்கு செல்வது, குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போவது மட்டுமல்லாமல் சித்தர்கள் தலத்துக்கு செல்வது, ராகவேந்திரா சுவாமி, சாய்பாபா, சீரடி சாய்பாபா இப்படின்னு அவங்களுடைய ஆலயம் செல்வது, இவையாறு செய்வதன் மூலம் கேதுவால் ஏற்படக்கூடிய செலவினங்களும் கட்டுக்குள் இருக்கும். பெரிய அளவிலே செலவுகள் இருக்காது. கேது மகத்தில் செல்லும்போது பித்ரு
மகத்துடைய அதிதேவனால் தாத்தா தந்தை தந்தை வழி தாய் வழி, குறிப்பாக தாய் வழி தாத்தா பாட்டி அவங்க இருந்தார்கள் தான், அவர்களுக்கு ஏதாவது வாங்கி அவங்களுடைய செலவுகளை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்களை விரும்பி பேசுங்கள், அலைபேசியில் பேசுங்கள், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். அல்லது அவங்க தெய்வத்தில் என்றால் அவர்கள் நினையுங்கள். அவர்களை அவங்களுடைய நினைவு நாளுக்கான எதனா ஒரு நல்ல ஒரு அன்னதானங்கள் செய்யுங்கள். அவங்க நினைவால் அவங்களுக்கான மனசில் நினைங்க. அமாவாசையில் காக்காக்கு எதனா அன்னம் வைங்க. இது செய்வதன் மூலம் கேது முகத்தில் வரும்பொழுதும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். இதுவே மகத்தில் சிம்மத்தில் சிம்ம கேதுவாக இருக்கின்ற கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்களுக்குரிய பலன்கள். இதுவரை நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு 6 இருக்கின்ற கேது, சகலவிதத்து 6 இருக்கின்ற ராகு சகல விதத்திலும் யோகம், வெற்றி, புல்வாக்கு உயரக்கூடிய பண்பாடு, உங்களுடைய சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் கண்டோம். கேதுவும் உங்களுக்கு இறைப்பணிக்குரிய நன்மைகளும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது செல்வாக்கு மட்டுமல்ல, தனயோகம் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியான முன்னேற்றம், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் போன்றவற்றுக்கான சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நன்மைகள் இவையெல்லாம் இருப்பதையும் கண்டோம். இதுவரை நாம் கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு ராகு கேது பயிற்சி என்பது எல்லாவற்றும் நன்மையும் யோகமும் எல்லாவற்றும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு சுப பயிற்சியாக உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் கன்னிராசி அன்பர்களான உங்களுக்கு ராகு கேது பேச்சிலே சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.